அண்மை செய்தி. அமைச்சர் என் ஆனந்துக்கு எதிரான வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில். விவரங்களே எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி உரைக்கு கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இது எது சம்பந்தமான வழக்கு தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் திருச்சியில் தனது அரசியல் சுற்றுப்பயணத்திற்கு காவல்துறை அனுமதி பெறுவதற்காக கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கடந்த செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி திருச்சி சென்றிருந்தார். அப்போது திருச்சி புதுக்கோட்டை சாலையில் விமான நிலையம் எதிரே உள்ள விநாயகர் கோவிலில் அவர் மனுக்களை வைத்து வழிபாடு நடத்தினார். அப்போது அங்கே ஏராளமான தாவேக தொண்டர்கள் திரண்டதால் திருச்சி புதுக்கோட்டை சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தப்பட்டிருந்ததால் அவற்றை அப்புறப்படுத்துமாறு காவல்துறையினர் கோரியும் தொண்டர்கள் அதற்கு மறுத்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து சட்டவிரோதமாக கூடுதல், காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் தாவேகா பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த் மற்றும் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் கரிகாலன் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் மீது திருச்சி விமான நிலைய காவல்துறையினர் 2025ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தார். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் ஆனந்த் தரப்பில் தாக்கல் செய்த மனு நீதிபதி ஜி.கே. இளந்திரன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆனந்த் தரப்பில் காவல்துறை உள்நோக்கத்துடன் அரசியல் காரணங்களுக்காக இந்த வழக்கை பதிவு செய்துள்ளதாக அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அறிவழகன் வாதங்களை முன்வைத்தார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜி.கே. இளந்திரன் அமைச்சர் ஆனந்த் மீதான இந்த வழக்கை ரத்து செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.